ஆகும். குழந்தைங்க டென்ஷன் ஆச்சுன்னா எக்ஸாம் ஃபால்ட் ஆகும் சார். அதனால நீங்க எந்த குழந்தைங்களுக்கு எந்த இடைஞ்சல் வர மாதிரி முன்னாடி இடைஞ்சல் பண்ணிடாதீங்க. 100 மீட்டர் பக்கத்தில் யாரும் வண்டி பார்க் பண்ணிடாதீங்க சார். நீங்க இல்லவாங்க சார், நாங்க அனுப்பிடுவோம். நீங்க எதை பத்தி கேட்டுக்குள்ள அனுப்பிட்டு மற்றது எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்றது மட்டும் கையில் அனுப்புங்க, மற்றது எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணிக்கோ. நாங்க எல்லாமே உள்ள ஸ்டாஃப் நிறைய வச்சிருக்கோம். நாங்களே வெயிட் பண்ணி நாங்களே வந்து எக்ஸாம் அனுப்ப வச்சிருக்கோம். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கேட்டுக்குள்ள அனுப்பிட்டீங்கன்னா உங்க கடன் முடிச்சது. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குழந்தைகளை உள்ள அனுப்பிட்டீங்கன்னா போதுமானது. மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு எந்த இடத்துல வந்து மீட் பண்றங்கிற இடத்த சொல்லிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு பிளேஸ் எதுவும் சொல்லிட்டு போயிருங்க. எல்லாரும் கேட்டு முன்னாடி நின்று குழந்தைகளை கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். குட்டிங்களா கவனிங்க தங்கம். எக்ஸாம் எடுக்கிற குட்டி கவனிங்கடா. உங்க கையில என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு இருக்கணும் தங்கம். அட்மிட் கார்டுல நீங்க என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, சரியா? நம்ம லெட்டர் அனுப்புறோம் இல்லையா போஸ்ட் கார்டு, அந்த போஸ்ட் கார்டு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஒட்டி இருக்கணும் தங்கம். அது போக 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும். அந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுல ஒரு போட்டோவை மட்டும் தான் நீங்க ஒட்டுறீங்க. ஒரு போட்டோவை நீங்க கையில எடுத்துட்டு வரீங்க, சரிங்களா? நீங்க ஒட்டி இருக்கிற அட்மிட் கார்டு ஒரிஜினல் தானா நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வர தேவையில்லை. உங்களோட அட்மிட் கார்டுலீங்க 3 பேப்பர் இருக்கும். 3வது ஒரு பேப்பர் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு எங்க கன்வென்ட்டா அங்க பார்க் பண்ணிக்கலாம். ஆனா 100 மீட்டர் தள்ளித்தான் பார்க் பண்ணும். பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூலும் ஐஎம்ஏ ஹாலும் இருக்குங்க. நீங்க பேரண்ட்ஸ் லாங்ல இருந்து வரீங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க பக்கத்துல ஐஎம்ஏ ஹால் இருக்கு. கேட்டுக்கு கிழக்கு புறமா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஐஎம்ஏ ஹால்னு ஒரு குட்டிமா, நீ கேட்டுக்குள்ள போனதையும் கீழே பயோமெட்ரிக் செக் பண்ணுவாங்க தங்கம். நீ ஃபிங்கர் வைக்கணும். உன்னுடைய பயோமெட்ரிக் பண்ணிட்டு தான் நீ ஹால்குள்ள போகணும்டா குட்டி. தங்கம் கவனிக்கிற தங்கம், நீ கேட்டுக்குள்ள முடிச்சுட்டு நீ உள்ள போனதையும் கீழே பயோமெட்ரிக் வைப்பாங்க. நீ பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் ஹால்குள்ள போகணும். அதுக்கும் எல்லாருமே கைட் பண்ணிடுவாங்க. நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். போகும்போது பயோமெட்ரிக் பண்ணிட்டு போயிருக்கியா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிக்க. அதே அவங்களே பண்ணிட்டு அனுப்புவாங்க. பட் நீ ஏமாந்துக்கே போயிட வேண்டாம். பயோமெட்ரிக் முடிச்சுட்டு போயிருக்கு. உன்னோட ஃபிங்கர் வச்சுட்டு போயிருங்க. நம்ம ரேஷன் கடையில் ஃபிங்கர் வச்சு பொருள் வாங்குற மாதிரி நீங்க ஃபிங்கர் வச்சுட்டு போகணும். உள்ள வச்சிருக்கிறோம். இதுல போஸ்ட் கார்டு போட்டோவையும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல ஒரு போட்டோவை மட்டும் நீ ஒட்டிட்டு வந்தா போதும். மொத்தம் 2 போட்டோ ஒட்டுவ. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கையில வச்சுக்கோங்க. இந்த அட்மிட் கார்டு நீ போட்டோ ஒட்டின அட்மிட் கார்டு உங்களதானா அப்படின்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருந்தா போதும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், உன்னோட போட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்துருக்கீமா. கூட அடிஷனலா வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் நம்ம கடையில விற்கக்கூடிய நார்மல் வாட்டர் பாட்டில ஸ்டிக்கர் எடுத்து கொண்டு வரணும். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் ஸ்டிக்கர் எடுத்து நீங்க கொண்டு வந்துக்கலாம். உங்க குழந்தைகளோட எக்ஸாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மேல நீங்க வந்து குழந்தைங்க எந்த இடத்துல உங்களுக்கு மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சொல்லிட்டு போயிருங்க. அந்த இடத்துக்கு குழந்தைங்க வந்தது நீங்க கூட்டு போற மாதிரி நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க.